இந்தியா கிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாகை சுடவா படத்துக்கு தேசிய அளவில் கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம். இது ஒரு நேர்மையான மக்களுக்கான ஒரு கடின உழைப்பு கிடைச்ச அங்கீகாரமாக தான் நான் கருதுகிறேன். ஏன்னா இதில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவ்வளோ நோட் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணோம். அதுக்கு ஒரு தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கும்போது ஒரு சந்தோஷமாகவும் அடுத்தடுத்து நம்ம நல்ல படங்களை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் கொடுத்துருக்கு. இது ஒரு இந்த நேரத்தில் என்னுடைய தயாரிப்பாளருக்கும், என்னோட பணியாற்றின உதவி இயக்குநர்களுக்கும், என்னோட பணியாற்றின ஜீப் டெக்னீஷியன்கள் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், என்னோட பணியாற்றின அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது ஒரு 1967 நடக்கிற கதைங்கிறதுனால அவ்வளோ அசால்ட்டாக அதை கீப்பப் பண்ண முடியலை. அதுக்கு நிறைய மெனக்கடல் இருந்தது. அந்த மெனக்கடுகள் அந்த மெனக்கடும் போது இருந்த கஷ்டங்களெல்லாம் இப்போ தீர்ந்து போன மாதிரி ஒரு ஃபீல் வருது. இதுலேயே பார்த்திங்கனாக்கா இப்போ ஒரு மலையாள சினிமாக்களுக்கும் பெங்கால் சினிமாக்களுக்கும் தான் ஒரு காலகட்டத்தில் தேசிய அளவில் பெரிய அங்கீகாரங்கள் இருந்தது. இப்போ சமீப காலமாக தமிழ் சினிமா பக்கம் பெரிய அங்கீகாரம் திரும்பி இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான பதிவை கொடுக்குது. இந்த படம் பண்ணும்போது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது உண்மை, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது என்ன காரணம் என்னன்னா, அதோட கதையினுடைய களம் தமிழ் சினிமாவில் இன்ன வரையும் செங்கல் சூளை அப்படிங்கிற ஒரு களமே வராத ஒரு களம். அந்த களத்தை நம்ம கையாளும் போது சின்ன தவறு கூட வந்துவிடாதுங்கிறதுக்காக பெரிய இது பண்ணோம். நீங்கள் இப்போ களவாணிக்கும் வாகை சுடவாக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கும். இது ஒரு காதல் படம். இது ஒரு மருத நிலத்தில் ஒரு 2 ஊருக்கு இடையில உள்ள ஒரு அழகான வயல்காட்டில் அந்த படத்தை பிடிச்சிட்டு போயிட்டோம். அது ஒரு பசுமையாக ஒரு பச்சை கலரில் அந்த படம் இருந்தது. வாகை சுடவா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மீனிங்ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெட் டோனில் இருக்கும். ஏன்னா இது வறுமை ஒரு மாற்றத்தை சொல்கிற சினிமாங்கிறதுனால இந்த கலர் வித்தியாசமே களவாணி பச்சையாகவும் வாகை சுடவா சிவப்பு கலர்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணோம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த படத்தில் அவ்வளவு நம்பிக்கையோட ஒரு நுட்பமான பதிவாகவும் இந்த படத்தில் பதிவாக இருந்தது. அதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி வாகை சுடாவை தேசிய அளவில் ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா அது குறிப்பாக சொல்கிறத விட நிறைய எல்லா டெக்னீஷியன்களுமே அவங்களுடைய பங்களிப்பை சரியாக பண்ணியிருந்ததுனால அதுவும் பண்ணியிருந்தால் இன்னும் திருப்தியாக இருந்திருக்குங்கிறது ஒரு எண்ணம். படங்கள் தேசிய விருதில் ஒரு தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைச்ச உடனே பொறுப்புகள் கூடும்னா இன்னுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகும். அதாவது ஒரு தேசிய விருது கிடைச்ச ஒரு படைப்பாளிகிட்ட இருந்து அடுத்த வர படைப்பு என்ன மாதிரி இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகும். அதற்கு நிச்சயம் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பையும், ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பையும், மீடியாவோட எதிர்பார்ப்பையும் கண்டிப்பாக நான் பூர்த்தி பண்ணணும்னு நம்புகிறேன். இப்போ இதில் இன்னொரு சந்தோஷமான தருணம் என்னன்னா, அழகர் சாமியின் குதிரைக்கு அவார்டு கிடைச்சிருக்குது. என்னென்னா சுசீந்திரன் என் ஃப்ரெண்டு, நானும் அவர்களும் ரொம்ப சொல்லுவேன், சுசி உங்களை பார்த்தா பொறாமை இருக்குங்க அப்படின்னு சிரிப்பார். அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் பேசிப்போம். அழகர் சாமியின் குதிரைக்கு கிடைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ப்ரீ போட்டு வந்தபோதே நான் சுசிட்ட சொன்னேன், நீங்கள் எதாக இருந்தாலும் இன்டர்வியூ இதை பற்றி சொல்கிறதுனா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த அப்புக்குட்டி கேரக்டருக்கு நான் வெளில ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆரண்ய காண்டம் படம் பார்த்துட்டு நான் வெளில வந்தோடனே திலீப் மாஸ்டர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அந்த டேரக்டருக்கு அடித்தேன், குமாரராஜாவுக்கு அடித்து, ஏங்க இது தமிழ் சினிமாவோட ஃபார்முலாவில் ஸ்டைலே இல்லாமல் ஒரு புது முயற்சியாக இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, என்ன இப்படி ஒரு அழகான மேக்கிங், அற்புதமான படம்னு சொல்லி நான் பாராட்டினேன். எனக்கு பிடிச்ச அந்த 2 படங்களுக்கும் சேர்த்தாப்புல படம் விருது கிடைச்சது பெரிய சந்தோஷமா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 3 களம். வாகை சுடவா களம் அது வராத ஒரு புது களமாக இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா ஆரண்ய காண்ட களம் அது ஒரு புது களத்தில் இருக்கும். அழகர் சாமியின் குதிரை பார்த்தீங்கன்னா அது ஒரு புது களத்தில் இருக்கும். இப்போ நண்பர்களாக நாங்கள் எங்கள் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் அங்கீகாரம் கிடைச்சது பெரிய சந்தோஷமா இருக்குது. அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த எனர்ஜியோட அடுத்து 2 படங்கள் பண்ணுறேன். அது கலைப்புலி தானசாருக்கு ஒரு படமும், அம்மா கிரேசன் சிவா சாருக்கும் ஒரு படம் பண்ணுறேன். அதற்கான கதை விவாதத்தில் ஈடுபட்டு இருக்கேன். அந்த படத்தை பற்றின முழு டீட்டெயில்ஸ் இப்போ வெகு விரைவில் அறிவிப்பாக வரப்போகுது. இந்த எனர்ஜியோட ஒரு மிக பெரிய வெற்றிக்காக காத்திருங்கள். நன்றி.